Hakuna Matata. வெல்கம் டு மின்மினி கிரியேஷன் மாரி விலாக்ஸ். இன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பாக சென்னையிலேருந்து ஆர்ஏ ஃபால்ஸ் போகிறோம். இங்கேருந்து 83 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 2 hours ஜேர்னி மோஸ்ட்லி பைக்கில். ஸோ எந்த ரூட் எடுத்திருக்கோன்னா மாதவரம், ரெடில்ஸ், ஊத்துக்கோட்டை, நாகலாபுரத்துலேருந்து பக்கத்தில். இது நாங்கள் February 1st வீக்கில் போகிறோம். ஸோ இந்த February மந்த்துக்கு அப்புறம் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள் ஃபுல்லாக. இவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஆனால் குளிக்கவே இல்லை. அங்கே குளிக்க போகலாம். அவன் வண்டி ஓட்ட போகிறான்றதுக்காக என்கிட்ட சைட் பேக்கு, பேக் பேக்கு, எல்லா திங்ஸையும் என் தலையில் கட்டி விட்டுருக்கேன். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஓட்டு அவனை முந்திரான், அவனை ஓட்ட முடி முந்திரா பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமா போறேன். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. மணி இப்போ எக்ஸாக்டாக 7:47 ஆகுது. கிளைமேட் பாருங்க. இந்த அளவுக்கு இங்க பனி பெய்யுதுன்னா மனோஜோட கையில பாருங்க வாட்டர் டிராப்லெட்ஸை. மனோஜி, என் முகத்துல எவ்வளவு பனி இருக்கு பாருடா. கொஞ்சம் கழுவிக்க. இதுவே முகம் கழுவி இல்லாம போல அவ்வளவு பனி. கொடைக்கானல் இல்ல, ஆந்திரா பார்டர். நீ சொல்லு. மழை ஃபுல்லா மேகமூட்டத்துல மறைஞ்சிருக்குடா. செக்டாமே இவ்வளவு சார். இது ஃபால்ஸ்ல இருந்து வர தண்ணி போறதுக்கான இடமான்னு தெரியல எனக்கு. ஓ மை காட். ஆர்ஏ ஃபால்ஸ். ஓ சரி, இங்க சீக்கிரம் சொல்லுவாங்க. கடை தான் இருக்கு. டிஃபன் கடை ஏதாவது போயிட்டு போமா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு அக்கா கடைக்கு வந்திருக்கோம். இங்க சாப்பிட்டு அடுத்தது போக போறோம். இங்கேயும் நம்ம ஊரோட தமிழ் சாங் போறோம். சாம்பார் அக்கா நமக்காக ஆந்திரா ஸ்டைல் முட்டை தோசை செய்யறாங்க. ஒண்ணு போ. என்னடி அவங்க தோசையே சுத்தி முடிக்கலடா. குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. உங்க டேஸ்ட் எப்படி இருக்கு? மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குது டைம் பாசிங் பண்றானா? நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஆஃப் ரோடு தான், மெயின் ரோட்ல இருந்து இல்லை இறங்கிடுச்சு. நம்ம செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே தான் பைக்கை பார்க் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு மேலே போகணும்.
இங்கே பர் பர்சனுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்டு 50 rupees, பைக்குக்கு வந்து ஒரு வெஹிக்கிளுக்கு 50 ரூபா கேட்குறாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் பைக்கு 150 ரூபாவில் முடிஞ்சிருச்சு. இப்போ உள்ள ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள ட்ரைவ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு பைக் பார்க் பண்ணிவிட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஆர்ஏ வாட்டர் ஃபால்ஸ் வந்தாச்சு. இதுதான் ஆர்ஏ வாட்டர் ஃபால்ஸோட பார்க்கிங். நம்ம தான் ஃபஸ்ட்டு பைக் வந்திருக்கோம். சென்னையிலேருந்து ஒரு கார் ஒன்று வந்திருக்கு. ஸோ நம்ம மார்னிங் அங்கே 7 o'clock கிளம்பணும். இப்போது கரெக்டாக 9:20 நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ நீங்கள் மார்னிங் 7 o'clock கிளம்புனீங்கன்னா இங்கே 9 ரீச் ஆகிடலாம். ஸோ இப்போ வந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு முன்னாடி அங்கே கைட் போயிட்டுருக்காரு. அவரை ஃபாலோ பண்ணி நாங்களும் ஃபால்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். தண்ணி கொட்டுற சவுண்ட் நல்லாவே கேட்குது. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சந்தோஷமா இருக்கே. அஜய் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தண்ணி நல்லா கொட்டுற சவுண்ட் கேட்குது. பார்த்தோ என்ன இருக்குது? ஸ்பைடர் பூச்சா? கம்பளி பூச்சி. இதுக்குள்ளே 2 காட்டு பண்ணி ஓடி இருக்கு உள்ள. அது கேப்சர் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள விழுந்துடாதடா. வாடா. இங்கயா? கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. ஓவரால் எத்தனை ஃபால்ஸ் இருக்கு? கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. மேலே இருக்க ஃபால்ஸுக்கு தான் நம்ம போகணும். கீழே இருக்கிறது அமைதியாக இருக்கும், ஆழம் கம்மியாக இருக்கும். ஓகே. மேலே இருக்கிறது கொஞ்சம் ஆழம் இருக்கும். சரி, இப்போ மேலே இருக்க ஃபால்ஸுக்கு நம்ம போகலாம். அதுதான் ஆழத்தில் போய் குதிக்கணும். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். கீழே இருக்க ஃபால்ஸ் கிட்டே வந்திருக்கோம். பக்கத்தில் தண்ணி ஓடுற சவுண்ட் நல்லாவே கேட்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு பார்ப்போம். இங்கே நல்லா இருந்தால் இங்கே கொஞ்சம் குளிச்சுட்டு அடுத்தது மேலே இருக்க ஃபால்ஸ்க்கு போகிறோம். ஸோ இங்கே ஃபால்ஸ் கிட்டே வந்ததுமே நமக்கு ஏர் ஃப்ரெஷ் ஏர் நல்லாவே ஃபீல் ஆகுது நமக்கு. காமிச்சுக்கோ. இந்த ஃப்ரெஷ் ஏரு, சில்னஸ்ஸு, அந்த தண்ணியோட சவுண்டு பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாட்டி வாங்க. அது இந்த சீசன் முடியறதுக்குள்ளே வாங்க. மோஸ்ட்லி மார்ச்க்குள்ளே வந்துடுங்க. அதுக்குள்ளே தண்ணி இல்லாமல் போயிட போகுது. இன்றைக்கி நாங்கள் 2 பேர், முன்னாடி காரில் வந்த ஒரு 4 பசங்க இருக்காங்க. மொத்தம் நாங்கள் 6 பேர் தான் இப்போதைக்கு இந்த ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் யாரும் வரல. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வந்து பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸோட. வா, இன்னும் ஸ்பெக்ஸை போட்டேன்டா. தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கு. வா, ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்க ஃபால்ஸு. இதை வந்து கோவில் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா போட் கோவில் ஃபால்ஸ்னு வச்சுருக்கு. ஏன்னா இங்கே ஒரு கோவில் சின்னதாக இருக்குது, வேல் இருக்குது. வேல் வச்சுட்டு ஆக்சுவலாக சிவன் கோவில் நினைக்கிறேன். நாங்கள் போயிட்டு பார்க்கலாம்.
அரை மணி நேரம் ட்ரக்குக்கு அப்புறம் இந்த க்ரீன் கலர் பிரிட்ஜு கிட்ட வருவீங்க. இந்த க்ரீன் கலர் பிரிட்ஜ் கிட்ட வந்ததுமே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோன்ட்டு. ஒரு சின்ன அருவி கொட்டுது, கீழே இறங்கும். ஃபைனலாக நம்ம மெயின் ஃபால்ஸ் கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஐயோ வா இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு கவலை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல இவ்வளோ இயற்கையான ஒரு இயற்கையோட கலந்த இந்த இடத்துல டைவடி இதுக்கு பேர் தான் மன நிறைவான வாழ்க்கை. அவன் முகத்துல அந்த ஆனந்தத்தை பாத்தீங்களா? அந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இயற்கை எவ்வளவு பெரிய காயத்தையும் ஆற்ற வல்லமையுடைய. ஃபைனலி நாம ஜெயிச்சிட்டோம். வரும்போது நாங்க 6 பேர் இருந்தோம், இப்போ 60 பேர் கிட்ட இருக்கோம். அதனால வரதா இருந்தா 9 மணிக்கு இங்க இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா குளிக்கலாம். மார்னிங் 9 மணிக்கு வரும்போது ஒரு 6 பேர் தான் இருந்தோம். டைம் ஆக ஆக கூட்டம் குவிஞ்சிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் வர மாதிரின்னா மார்னிங் 9 to 10 o'clock இங்கே இருக்க மாதிரின்னா நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மனோஜ் கிட்டத்தட்ட நீர் யானையை விட அதிகமாக தண்ணியில் வந்து இருந்திருக்கான்னு நினைக்கிறேங்க. மார்னிங் நம்ம 9:30க்கு பார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு 45 minutes நடக்கிற டிஸ்டன்ஸ் இருந்தது ஃபால்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு ஃபால்ஸில் குளிச்சுட்டு 3 hours நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ட்ரிப் எங்களுக்கு நல்லா இருந்தது, நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்னிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு வெஹிக்கிள் மட்டும்தான் இருந்தது. இப்போ ஃபுல்லாக பைக்ஸும் காருமா நிற்குது. இதில் என்னென்னா எல்லாமே டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. பக்கத்தில் இருக்க ஒரே சிட்டி சென்னைன்றதுனால சென்னையில் இருக்க எல்லா மக்களும் இங்கே படையெடுத்து வராங்கன்னு தெரியுது. மீண்டும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் சண்டேவில் சந்திப்போம். ஓகே, பாய் பாய்.